தேர்தலில் போட்டியிடணும்னா அதுக்கு தமிழர் அல்லாதவர் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. அதாவது நம்ம எதுக்கு போட்டிடுறோமோ நம்ம நாட்டுக்காக தான் போட்டிடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தையும் நாட்டோட நெறிமுறைகளையும் நல்லா தெரிஞ்ச அதை போற்றி பாதுகாக்கிற ஒருத்தர் தான் அந்த தேர்தலில் போட்டியிடணும், வெற்றி அடையணும். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு வெள்ள மனசோட ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். என்னென்னா, இப்போ இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் மாதம் வரப்போகுது. அந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி நிற்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், அவர் நிற்கிறாரு. இதில் தான் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன்னு வந்துருச்சுன்னா, தேர்தல்னு வந்துருச்சுன்னா பொதுவாக தான் இருக்கணும். இந்த தமிழகத்தை சேர்ந்தவர், தமிழகத்தை சேராதவர் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற துணை குடியரசுத் தலைவரையே கட்டாயப்படுத்தி பதவி விலக வச்சுட்டாங்க பாஜக. அவருக்கே அப்படி ஒரு நிலைமைனா நம்மெல்லாம் ஏமாத்துறங்க, சொல்லுங்களேன், நம்மலாம் என்ன ஆக போகிறோம்? அதனால் இந்த பாகுபாடுலாம் பார்க்காம தேர்தலுக்கு முக்கியம் என்ன, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை நல்லா தெரிஞ்சவர், அதை பற்றி புரிதல் இருக்கிறவர், இவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். அதனால் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எல்லா கட்சியும் ஓட்டு கலையாமல் கரெக்டாக சுதர்சன் ரெட்டிக்கு போட்டுருங்க அப்படின்னு பணிவாக வேண்டுகோள் வச்சிருக்காரு திருமாவளவன். பாஜக இந்த தேர்தலை வலிந்து நம் மீது திணித்திருக்கிறது. ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை கட்டாயப்படுத்தி பதவி விலக செய்திருக்கிறார்கள். அவருடைய நிலை என்ன என்பது இதுவரையில் யாருக்கும் தெரியவில்லை. அவருடைய இல்லத்தை சுற்றி இராணுவ துருப்புகள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளன என்று தெரிய வருகிறது. ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கே இப்படி ஒரு நெருக்கடி நம்முடைய தேசத்தில் பாஜக, RSS போன்ற அமைப்புகளால் ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த அதிர்ச்சி. எனவே இந்த தேர்தல் தமிழரா தமிழர் அல்லாதவரா என்கிற அடிப்படையில் அணுகக்கூடிய ஒன்று அல்ல. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு உரிய புரிதலும் துணிவும் உள்ள ஒருவர் தேவைப்படுகிறார். ஆகவே சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஜனநாயக சக்திகளாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம்.